ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா, பீக்கங்காய் கூட்டு சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கூட்டு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் எளிமையாக செய்யக்கூடியது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீக்கங்காயை நல்லா தோல் சீவி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்க விடணும். அடுப்பை ரொம்ப ஹையாக வைக்காமல் கம்மியாக வச்சு கொஞ்சம் நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் பீக்கங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள், தனி மிளகாப்பொடி, கொஞ்சம் குழம்பு மிளகாப்பொடி, இந்த 3ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பதத்தில் இது பண்ணணும். பாருங்கள், ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சுவையான பீக்கங்காய் கூட்டு ரெடி. இதை நம்ம எல்லாத்துலேயும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.